Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.3 ல problem number 2 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Solve 23 x less than 100. ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. First option வந்து x is a natural number. X belongs to n. Second option என்ன கேட்டிருக்காங்கன்னா x is an integer. X belongs to z. வாங்க one by one சால்வ் பண்ணலாம். First, given data 23x less than 100 இல்லையாமா எப்போதுமே சால்வ் பண்ணும்போது x less than some terms நம்ம கொண்டு வரணும். அதாவது இடது பக்கம் xங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ x கிட்ட 23ங்கிறது மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. ஸோ அதை நம்ம ரைட் சைட் கொண்டு போகலாம். அப்போ x less than 100 மல்டிப்ளிகேஷன் ரைட் சைட் போகும்போது டிவிஷனாக மாறும். அப்போ டிவைடட் பை 23. அப்போ x less than இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல சால்வ் பண்ணுறேன். இப்போ இது 100 இல்லையாமா 100 இது வந்து 23. இப்போ 23ல 100ல 23 வந்து எத்தனை வாட்டி இருக்குது 4 டைம்ஸ் இருக்குது இல்லையாம்மா 4 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா 4 2s are 80 4 3s are 12 அப்போ 92 நமக்கு வரும் 92 டிவைடட் பை நம்ம சப்ராக்ஷன் பண்ணிட்டோம்னா 80 வரும் இல்லைம்மா 8 வரும் 8ல நமக்கு வந்து 23 வந்து அடங்காது ஸோ நம்ம பாயிண்ட் வைக்கிறோம் இப்போ 8ல எத்தனை வாட்டி இருக்குது 3 டைம்ஸ் 3 2s are 60 3 3s are 9 இல்லைம்மா 69 வரும் அப்போ 69 அப்போ அதில் 3 போட்டுக்கலாம் இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும் 11 வரும் இல்லையாம்மா 11 வரும் மறுபடியும் நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம் 110ல எத்தனை வாட்டி இருக்குதுமா 100ல வந்து 92 அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 8 18 அப்போ அடங்காது அப்போ மறுபடியும் நமக்கு 4 டைம்ஸ் தான் இருக்குது அப்போ போட்டுக்கலாம் 4 அப்போ 4 டைம்ஸ் போடும்போது நமக்கு 92 கிடைக்குது டிவைடட் பை இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணலாம் 18 வரும் 18ல 23 போகாது மறுபடியும் நம்ம 0 போடுறோம் பாயிண்ட் எடுக்க அப்புறம் தானே ஸோ நம்ம 0 போடலாம் அப்போ 180ல எத்தனை வாட்டி இருக்குது 100ல 4 டைம்ஸ் இருக்குது 80ல நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது 3 டைம்ஸ் அப்போ 4 + 3 7 அப்போ 7 டைம்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் 7 டைம்ஸ் 23 இன்ட்டு 7 இல்லையாம்மா 2 161 இல்லையாம்மா 161 இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் நமக்கு போதும் 3 டிஜிட் நம்பர் வந்துருச்சு இல்லையா ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு என்னமா வந்திருக்கு 4.347 இதான் நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ சரியா இதை வச்சுட்டு தான் நம்ம ரெண்டு ஆப்ஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் எக்ஸ் இஸ் எ நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன் ப்ளாட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இது பாசிட்டிவ் எக்ஸ் சைடு இது வந்து நமக்கு நெகட்டிவ் எக்ஸ் சைடு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா 1ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சரியா 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் ஸோ 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு போகும் சரியாமா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் எக்ஸ் லெஸ் தென் 4.347 நேச்சுரல் நம்பர்னா நம்ம ரவுண்டட் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும் ரவுண்டட் வேல்யூனா என்னது இப்போ 1 பாயிண்ட் இதுக்கு இடையில 1 பாயிண்ட் சம்திங் இருக்கும் அதை நம்ம எடுக்கக்கூடாது ஸோ 1 2 3 4 5 அந்த மாதிரி ரவுண்டட் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் எக்ஸ் ஆனது 4.37 தவிர சின்ன நம்பர் இல்லையாமா அப்போ சின்ன நம்பர்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க லெஸ் நார் ஈக்குவல் டு கொடுக்கல ஸோ அப்போ நமக்கு 4 ஆட் ஆகாது அப்போ இது வரைக்குமா நமக்கு வரும் இது 1ல் இருந்து ஓகே சாரி நம்ம 4.347 இல்லை அதாவது 4.3 ஆரம்பிச்சிருச்சு அப்போ 4.3க்கு முன்னாடி உள்ள ரவுண்டட் நம்பர் என்னதுமா நமக்கு 4 புரியுதா 4.3 ரெண்டு டிஜிட் பாருங்கள் 4.3னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி உள்ள ரவுண்டட் நம்பர் யாருமா நமக்கு 4 இல்லையா இதான் நமக்கு ரவுண்டட் நம்பர் அப்போ நமக்கு 1லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் வரும் இதான் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள் எக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 இருக்கும் 2 இருக்கும் 3 இருக்கும் 4 இருக்கும் 4 நமக்கு எதுக்கு ஆட் ஆகுதுன்னு தெரியுது இல்லையா 4.3 அதாவது 4.3க்கு முந்தின ரவுண்டட் நம்பர் அப்போ 4.3க்கு முந்தின ரவுண்டட் நம்பர் யார் நமக்கு 4 சரியாம்மா இதுக்கு முந்தினது வந்து நமக்கு 4 ஸோ அதனால் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட்டட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் நமக்கு தெரியும் நெகட்டிவ் வேல்யூஸ் வரும் 0 வரும் பாசிட்டிவ் வரும் இல்லையா இதுக்கு நம்ம நம்பர் லைன் ப்ளாட் பண்ணிக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது மைனஸ் இன்ஃபினிட்டி அப்போ 0வும் ஆட் ஆகும் 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு இந்த -1 -2 எக்ஸெட்ரா அப் டு புரியுதாமா இப்போ பாருங்கள் எக்ஸ் ஆனது 4.347 விட சின்னது இல்லையா அப்போ சின்னதுனா நமக்கு எங்கே வரும் பாருங்கள் சின்னதுனா நமக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வரும் அப்போ இதில் இருந்து 4.3 சம்திங் இல்லையா அப்போ நமக்கு இது வரைக்கும் வரும் ஓகேவா நெகட்டிவ் வேல்யூஸ் வரும் அப்போது 4.3ல இருந்து நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும் அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் பாருங்க அதாவது இதான் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டீஜர் அப்போது நம்ம அதை கன்க்ளூட் பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி நான் என்ன பண்ணுறேன் டாட் டாட் போட்டுருக்கேன் சரியாம்மா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு கொடுக்கல தட் இஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ வந்து -1
0, 1, 2, 3 and 4. இதான் நமக்கு தேவையான செகண்ட் ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.